வினாக்கள் நம்மளை ரொம்ப தடுமாற வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு வினா. வெந்த வனம் இந்த வனம் ஒக்கில் ஒக்கும் எதுகை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் எழுத்து அழுவத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் எதுக. இப்போது வெந்த வனம் வே இந்தன்னா இருக்குது ரெண்டாம் எழுத்து, இந்த வனம் ஈ ரெண்டாம் எழுத்து இந்தனா இருக்குது, முதல் எழுத்து வே ஈ என குறிலாக அழுவத்து வந்திருக்குது, ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக வந்திருக்குது. அப்போ வெந்த வனம் இந்த வனமும் எதுகை தான். அதே சமயத்தில் ஒக்கில் அப்படின்னு முதல் எழுத்து குறிலாக ரெண்டாம் எழுத்து இக்குன்னு வந்திருக்குது, ஒக்கும் முதல் எழுத்து குறிலாக ரெண்டாவது எழுத்து இக்குன்னு வந்திருக்குது. அப்போ ஒக்கில் ஒக்கும் என்பதும் எதுகை தான். வெந்த வனம் இந்த வனம் சரியான எதுகையா, ஒக்கில் ஒக்கும் என்பது சரியான எதுகையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் எழுத்து அழுவத்து ரெண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை தான். முதல் எழுத்து அழுவத்து வந்தால் போகிறோம், குறில்னு குறில் நெடில்னா நெடில், ரெண்டாம் எழுத்து தான் ஒரே மாதிரி வரணும், அதான் எதுகை. ஆனால் இதில் ஒற்றுமை என்னென்னா, இங்கே முதல் பாருங்கள், வெந்த வனம் வேறு ஒரு இனம், ஈ வேறு ஒரு இனம். ஆனால் ஓ ஒரே இனம், ஓ ஒரே இனம். இந்த ரெண்டு ஓவும் அளவும் ஒத்து வருது, இனமும் ஒரே மாதிரியான இனமாக இருக்குது. இங்கே அளவு ஒத்து வந்தாலும் வேறு ஒரு இனமாக இருக்கிறதுனால இதை விட இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எனவே ஒக்கில் ஒக்கும் என்ற இரண்டாம் எழுத்து இக்கு ஒன்று வந்துள்ளனால இதுதான் சரியாக விடையாக நாம் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேனினும் அதே போல்